Hi all, welcome back to The Explores. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டே இன் மகாபலிபுரம். ஸோ அன்றைக்கி நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம், எங்கெல்லாம் போனோம், இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கான்டினென்டல் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. அதாவது வந்து சீரியல்ஸு, கப் கேக்ஸு, மஃபின்ஸு, டோனட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்துட்டு சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பிரெட், பட்டர், ஜாம் அந்த மாதிரிலாம் இருந்தது. இங்கே வந்து ப்ராப்பர் சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட், ரவா இட்லி, பிளெயின் இட்லி, அப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல், அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு சாம்பார், சட்னி, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் குருமா எல்லாமே நல்லா இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா ஆலு பரோட்டா இருந்தது, வடை, பூரி, சமோசா, 4 வகை சட்னி, இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஜாம் வெரைட்டிஸ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஊறுகாய்கள் அண்ட் பொடி வகைகள் வச்சுருந்தாங்க. அதோட நெய்யும் எண்ணெயும் வச்சுருந்தாங்க. ஸ்வீட் பார்த்தீங்கன்னா கேரட் அல்வா வச்சுருந்தாங்க. அது வந்து பக்கத்தில் இருக்கிறது வந்து ஹேஷ் ப்ரௌன், பொட்டேட்டோவில் செய்கிற ஹேஷ் ப்ரௌன் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து டொமேட்டோ, பாயில் டொமேட்டோ இருந்தது, கஞ்சி இருந்தது, ஓட்ஸ் கஞ்சி வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாசேஜ், சிக்கன் சாசேஜ், பாயில்டு எக்கு, ஸ்க்ராம்பிள்டு எக்கு, அந்த மாதிரி நிறைய ஐட்டம் சொல்லிகிட்டே போகலாம். எல்லாமே நல்லாவும் இருந்தது. ஃபிஷ் கறி வச்சுருந்தாங்க அண்ட் ஆல்சோ சூப் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி தோசை வேணும்னா நம்ம வந்து இந்த கவுண்டரில் போய் சொன்னால் தோசை போட்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி மசாலா ஆம்லேட், ஏதாவது வெரைட்டி ஆஃப் ஆம்லேட் வேணும்னா அந்த கவுண்டரில் வந்து நம்ம சொன்னோம்னா அவங்க கொடுக்குறாங்க. ஸோ என்னோடய பசங்க வந்து பேன் கேக் வந்து ஆக்சுவலி இந்த கவுண்டரில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேன் கேக் வந்தது. அப்படியே அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லாம் எங்கெல்லாம் போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாப்பிட்டுட்டு வெளியே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டோட்டலி அங்கே வந்துட்டு ஒரு 10 to 11 மான்யூமெண்ட்ஸ் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. சரி ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலாக இருந்ததுனால ஆளுக்கு ஒரு கேப் வாங்கி மாட்டிகிட்ருக்கோம். அப்படியே ஒரு ஃபேமிலி பிக் எடுத்துகிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒவ்வொன்றா நம்ம வந்து எங்கெங்கே போகிறோன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மான்யூமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பஞ்ச பாண்டவ மண்டபம். இதுக்கு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் போயிருந்தோம். ஒரே கல்லால் வந்து செய்யப்பட்ட ஒரு மண்டபம்னு சொன்னாங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் வந்து அர்ஜுனாஸ் பெனன்ஸ் இருக்குது. அர்ஜுனாஸ் பெனன்ஸ் அப்படின்னா என்னென்னா அர்ஜுனர் வந்து தவம் இருந்து அந்த இடத்துல தான் தவம் இருந்தாரா, அந்த இடத்தையும் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. தவம் இருந்து வெப்பன்ஸை வாங்கினதா மகாபாரதம் கதையில் வந்து நம்ம படிச்சிருப்போம். இதுதான் அந்த பெனன்ஸ். இந்த குகைக்குள்ளே தான் அர்ஜுனர் உட்காந்து தவம் இருந்ததா வந்து சொல்கிறாங்க. இது வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து ஒரே கல்லில் வந்து இந்த ஃபுல் பில்டிங்குமே வந்து செஞ்ச மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். அங்கே ஒருத்தர் சொன்னார். தட் இஸ் கால்ட் அஸ் பஞ்ச பாண்டவ மண்டபம். அதில் பார்த்தீங்கன்னா அர்ஜுனாஸ் பெனன்ஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு அடுத்ததுக்கு போகலான்னு போயிட்டுருக்கோம். ஸோ அங்கேயே பக்கத்தில் தான் எல்லா மானுமெண்ட்ஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நடக்கணும். அன்றைக்கி நிறைய க்ரௌடு, டூரிஸ்ட் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மேப்புமே போட்டிருக்காங்க. நம்ம கைட் பண்ணுறதுக்கு அந்த மேப்பை பார்த்தாவே நம்ம ஈஸியாக அந்த ரூட்டை நம்ம எங்கெங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அடுத்தது நாங்கள் பார்க்க போனது வந்து பட்டர் பால், கிருஷ்ணாஸ் பட்டர் பால்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணரோட வெண்ணெய் உருண்டை, அந்த பால் தான் அது. ஒவ்வொரு மானுமெண்ட்டுக்குமே முன்னாடி பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. அதை படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க படித்து தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ எப்படி இந்த பால் பேலன்சிங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டியூ டு கிராவிட்டினால அது அப்படியே வந்து நிற்குது. நிறைய பேர் வந்து அதை உருட்டவோ தள்ளுறதுக்கோ ட்ரை பண்ணியிருக்காங்களா. அங்கே இருந்த செக்யூரிட்டி கிட்ட நாங்கள் பேசும்போது அவங்க சொன்னாங்க. பட் அது 1 இன்ச்சு கூட நகர்ந்ததே கிடையாதா. டியூ டு த கிராவிட்டி இட் வாஸ் ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 3rd மான்யூமெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி கேவ், திருமூர்த்தி குகை. அவ்வளோ அழகா இருக்கு. அந்த கல்லால செஞ்ச வேலைகள்லாம் வந்து அவ்வளோ நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ அவ்வளோ அழகா இருக்கு. நீங்களும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சிங்கிள் ராக்ல பண்ணியிருக்காங்க அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்காரு. எதுக்காக திருமூர்த்தி கேவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மா, சிவா, விஷ்ணு இருக்காங்க. இங்க யார் இருக்காங்க? ஓகே, இங்க விஷ்ணு இருக்காராம், பாத்துக்கோங்க. அங்க சிவா இருக்காராம், அப்புறம் பிரம்மா இருப்பார். நாங்களும் போய் பார்க்கலாம். நானும் பார்க்கவே இல்லை. ஓகே, திஸ் இஸ் விஷ்ணு. ஓகே, ಇವರು ಏನು ಇಲ್ಲ ನೋಡಕ್ಕಿಲ್ಲ, ಕಡೆ ನೋಡಕ್ಕಿಲ್ಲ. And then Brahma. You guys sitting in Brahma, you guys sitting in Vishnu, I was sitting Shiva. Very good baby. இந்த கல்லோட பேர் வந்து கடப்பா ஸ்டோனுமா. இது வந்து வெண்ணத்தட்டு கல் மாரி ரவுண்டா நாங்கள் உருட்டி இதில் 4 கடவுள் வந்து செஞ்சு சவுத்து, வெஸ்ட், ஈஸ்ட், நார்த்னு சொல்லிட்டு 4 சைடு இருக்கிற மாதிரி 4 கடவுள். சிவனு, விநாயகர், பார்வதி, கிருஷ்ணர், 3 யானை போட்டுக்கிறோம் மேலே. ஸோ இது வந்து நம்ம பேப்பர் வெயிட்டுக்கு டேபிள் மேல ஷோ பீஸ் மாதிரி வச்சுக்கலாம். இது ஒரே கல்ல பண்றது? ஆமா, இது ஒரே. எத்தனை நாள்ல செய்வீங்க இது? இது குறைஞ்சபட்சம் 2 நாள் ஆகுமா? 2 நாள்ல ஒருத்தரே செஞ்சிருவீங்க? ஆமா, நான் ஒரு ஆள் தான் செய்யுது. இதுல வேற வேற இருக்குது என்கிட்ட. வேற வேற கடவுள் இருக்காங்க. ஆமா, வேற வேற கல்லு, வேற வேற. இது வந்து கடப்பா கல்லு. கடப்பா கல்லு. இந்த கல்லு வந்து ஆந்திரால இருந்து வருதுமா. ஆந்திரால இருந்து வருது. இன்னொன்று விநாயகர், கிருஷ்ணர், பார்வதி, யாரு? சிவனா? சிவன் வந்து. ஓ, இது சிவன். ஆமாமா, இது சிவன். இது வந்து கிருஷ்ணர். கிருஷ்ணர், சிவன், பார்வதி, விநாயகர். இது பார்வதி, அது விநாயகர். இதுல வந்து 3 கடவுள் தான் இருக்கும். இது வந்து ஒரு ஃபேமிலி. ஆக்சுவலா எதுக்காக நாங்க கிருஷ்ணர் போட்டோம்னா இந்த வெண்ணத்தட்டுக்கு பேர் வந்து கிருஷ்ணர். ஆமா ஆமா ஆமா. ஆக்சுவலா 3 தான் போட்டோம். அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் கேட்க இந்த கிருஷ்ணா பட்டர்பால் இல்லை, இதே 4 போடக்கூடாதுன்னா அதில் 4 போட்டோம். இது வந்து 3 தான்மா. இது இந்த கலர்ல இருக்கு. இது பச்சை கல்லுமா. இது வந்து சவுத் இந்தியால வந்து திருவண்ணாமலையில இருந்து வருது இந்த கல்லு. பச்சை கல்லா கருப்பு கல்லு? இல்ல இல்ல, கருப்பு ஆயில் தடுக்குது. இது பாருங்க, வெள்ளை இருக்குல்ல, இதுதான் ரியல் ஸ்டோன். இது அது வந்து ஆயில். ஓகே. ஹலோ. ஓகே, இது கியூட்டாங்க அதெல்லாம். இது வந்து விநாயகர், இது வந்து சிவன், இது வந்து இல்ல காட்டுங்க, நான் காட்டுறேன். சிவன். ஆமா. பார்வதி. தெரியுங்களா? போட்டு பாருங்க. சிவனுக்கு வந்து எப்பயுமே வந்து இந்த புலித்தோல் துணி தான் வரும். ஸோ பார்வதி, விநாயகர் தும்பி இருப்பாங்களா பாருங்க. மற்ற எல்லாம் கேப் இந்த ஃப்ளோர். ஆக்சுவலா இது எதுக்காக வச்சுன்னா டீ லேம்ப்னு சொல்லுவாங்க. நம்ம கேண்டிலோ சின்ன சின்ன பல்புங்களை வச்சுக்கலாம், உள்ள வச்சுக்கிட்டு இப்படி வச்சு நம்ம வீட்டுல வச்சுனா இந்த படம் எல்லாம் நம்ம செவுத்துல தெரியுற அளவுக்கு ஒரு அது ஒரு டெக்னாலஜி மாதிரி தயாரிச்சு. இது எத்தனை நாள் செய்றீங்க? இது குறைஞ்சபட்சம் 4 நாள் ஆகும். 4 நாள் ஒரே ஆள் செஞ்சிருவீங்க? ஒரே ஆள் தான். இதெல்லாம் பெயிண்டிங்களா இல்ல எப்படி? வெள்ளையா இருக்கலாமா? ஆமா, அதுதான் ரியல் கலர். பச்சை கல்லுன்னு சொல்லுவாங்க. நம்ம பச்சை. இது வந்து கருப்பு மட்டும் நீங்க அது பண்ணிருக்கீங்க? ஒண்ணு இல்ல, தேங்காய் எண்ணெய் தான். இது தேங்காய் எண்ணெய். அந்த கல்லு மேல அந்த தேங்காய் எண்ணெய் தடவுனா ஷைனிங் வந்து அது வந்து சைடு எஃபெக்ட்டும் ஆகாது, கல்லும் வந்து அரிக்காது. மத்ததெல்லாம் வந்து அந்த பெயிண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. அது மேல பெயிண்ட் எல்லாம் இதுல பண்ண முடியாது. வுட்ல வேணா பெயிண்ட் பண்ணலாம் சார், ஆனா இதுல பெயிண்ட் பண்ணா நிக்காது. சிவா, பிரம்மா அண்ட் விஷ்ணு, பின்னாடி வந்து கணேஷ், கணபதி பகவான். இது ஒரே கல்லு தான். ஒரே கல்லு தான், ஒரு பாறை. இது இதெல்லாம் வந்து குடஞ்சி சேருது. ஆக்சுவலா வந்து பாறை வந்து இது என்ன பண்ணிருக்கீங்க? இதுல வந்து விலங்குகள் பண்ணிக்கிறோம். ஓ, விலங்கு வந்து நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. சில பேர் இதுல வந்து 3 கடவுள், அந்த 3 கடவுள் தான் இருக்காரு. அதுல 3 தான் இருக்கு. அது இது மட்டும் தான் செய்வேன். இது நான் வந்து என்கிட்ட ஷாப்லாம் கிடையாது ஐயா. உங்ககிட்ட போய் வாங்கி வந்து நான் விற்க போதில்லை. என்கிட்ட இருக்கிறது என்னவோ அது செஞ்சு வித்துட்டு அதுக்கப்புறம் தான் வேற செய்வேன் நான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது 4th மான்யூமெண்ட் பார்த்தீங்கன்னா கணேஷா ரதா. இது வந்து கணேஷா டெம்பிள், விநாயகர் இருக்கார் உள்ள. ஸோ கணேஷா ரதா இது வந்து 4th மான்யூமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ்.
ஆனா என்ன ஒண்ணு, வெயில் அடிச்சு வெளுக்குது. அதனால அப்பப்ப நாங்க வந்து ரெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். எப்படியும் ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிடுவோம். ஆனா இங்க சுத்தி பாத்தீங்கன்னா நீம் ட்ரீ தாங்க இருக்கு. ஃபுல்லா வேப்ப மரம் தான் இருக்கு. எல்லா இடத்துலயுமே மோஸ்ட்லி வேப்ப மரம் தான் வச்சிருக்காங்க. அப்படியே தலன்னு இருக்கு. நல்ல காத்தும் வருது, நல்லா வெயிலும் அடிக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 5th மானுமெண்ட்ல போய் பார்க்க போறோம். வராஹா கேவ், வராஹா குகை, வராஹா டெம்பிள் தான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. ஸோ பாருங்க, வராஹ மூர்த்தியோட வடிவத்தை வந்து இங்க கல்லால செஞ்சிருக்காங்க. எவ்வளவு அழகா தெரியுது பாருங்க. வராஹா கேவ் முடிச்சுட்டு அடுத்த மானுமெண்ட்டுக்கு நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த பாதையில தான் போகணும்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரெக்கிங் மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது. புது எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வரைக்கும் ஏறி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ தெரிஞ்சுது. ரொம்ப அழகாக இருந்து பார்க்கறதுக்கு. பட் நிஜமாக சொல்லணும், இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். ட்ரெக்கிங் போன மாதிரி இருந்தது. எப்படியோ அடுத்த மானுமெண்ட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மானுமெண்ட் பார்த்தீங்கன்னா தச அவதாரம் அண்ட் ராயகோபுரம். வாங்க உள்ள போகலாம். தசாவதாரம் பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 அவதாரம் பாத்தீங்களா? இது தச அவதாரம். ஸோ கோபுரம், ராய கோபுரத்துல வந்து தச அவதாரம் வந்து அப்படியே வந்து டெபிக் பண்ணியிருக்காங்க இந்த வால்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் மானுமெண்ட் விசிட் பண்ண வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா மகிஷாசுர மர்தினி கற்குகை மண்டபத்தில் இருக்கும். இதுக்குள்ளேயே போனோம்னா நம்ம லைட் ஹவுஸும் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதான் ஈஸ்வரன் கோயில், ஓலகேஸ்வரா டெம்பிள். ஆனால் வந்து கோயில்னா உள்ளெல்லாம் பார்க்க முடியாது, க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஈஸ்வரன் கோயில் போயிட்டு கீழே இறங்கி வந்து பார்த்தா 360 டிகிரி ஃபுல் மாமல்லபுரம் வியூ தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த மழையிலிருந்து பார்க்கும்போது. இந்த மானுமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மகிஷாசுர மர்தினி கற்குகை மண்டபம். இதுதான் அது. மண்டபத்துக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மகிஷாசுர மர்தினியோட வடிவத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க. எல்லாமே நம்ம வந்து ஸ்டெப்ஸ் ஏறி ஏறி மேல போய் தான் இறங்கணும். செம்ம வெயிலா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மானுமெண்ட் பாருங்க, லைட் ஹவுஸ், கலங்கரை விளக்கம். ஸோ உள்ள போலாமா வேண்டாமான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப டயர்டா இருக்கு, வெயில் கொளுத்தி வாங்குது. ஸோ இப்படியே நம்ம வந்து லைட் ஹவுஸை பார்த்துடலாமா? டிஸ்கஸ் பண்ணி ஒரு டெசிஷனுக்கு வந்து லைட் ஹவுஸ் ஸ்டெப்ஸ் ஏறிட்டு இருக்கோம். மோர் தேன் 100 ஸ்டெப்ஸ், 100 படிக்கட்டுக்கு மேலே இருந்தது. என்னால் முடியுமா அப்படின்னு நான் ரொம்ப யோசித்தேன். எனக்காக தான் என் பசங்களும் சரி என் ஹஸ்பண்டும் சரி வேண்டான்னு சொன்னாங்க. இருந்தாலும் இல்லை, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் லைட் ஹவுஸ், நிறையா சென்னை பீச்சில் லைட் ஹவுஸ் பார்த்துருக்கேன். பட் எனக்கு உள்ளே போகணும்னு ஆசை. பட் என்னால் ஸ்டெப்ஸ் கிளைம் பண்ண முடியுமான்னு ஒரு டவுட்லேயும் நாங்கள் போக மாட்டோம். பட் இந்த தடவை போகணும்னு நினச்சோம். அதே மாதிரி நானுமே லைட் ஹவுஸ் மேலே வரைக்கும் போயிட்டு பார்த்தாச்சு. என்னாலையுமே முடிஞ்சது. அதுவே ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது.
அங்கிருந்து பார்க்குற வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் லைட் ஹவுஸ்க்கு மேலே போய் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஏறது இறங்குறது எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. நாங்களுமே இங்கே லைட் ஹவுஸ் பார்த்து அச்சீவ் பண்ணிட்டோம். லைட் ஹவுஸ்லேருந்து கீழே இறங்கி வந்துட்டு அப்படியே ரோட் சைட் ஷாப்பிங் அப்படியே பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் லாஸ்ட் மானுமெண்ட் வந்திருக்கோம். 5 ரதாஸ். 5 ரதாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ரதம். அதுதான் வந்து இந்த மானுமெண்ட்டுக்கு பேரு. வாங்க உள்ள போகலாம். அதோட டீட்டெயில்ஸ் இந்த போர்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து 5 ரதம்குள்ளே நின்றுட்டு இருக்கோம். வாங்க ஒவ்வொரு ரதமாக பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ரதம், திரௌபதி ரதம். தமிழில் வந்து திரௌபதி ரதம். உள்ள இருக்கிறது யாரு? திரௌபதி. ஓகே. செகண்ட் ரதம் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனா ரதம். இது வந்து பீமா ரதம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 4th ரதம் வந்து நகுலா சகாதேவா ரதம். நகுலா சகாதேவா ரதம். இங்க மகாபலிபுரத்துல வந்து இந்த மாதிரி மான்யூமெண்ட்ஸ் கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் பசங்களை கூட்டிட்டு வந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள். பசங்களும் வந்து தெரிஞ்சுப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்றது வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் ரதம் பார்த்தீங்கன்னா தர்மராஜா ரதம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் 5th ரதம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 5th ரதம் தர்மராஜா ரதம். அப்படியே சுத்தி 360 டிகிரி அந்த 5 ரதமும் இருக்கிற இடத்த பார்த்துக்கோங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லா அழகா இருக்குன்னு பாருங்க. அப்படியே அந்த வெளியே பாருங்களேன், அப்படியே அந்த புத்தர் ஸ்டாச்சு அப்படியே செஞ்சு வச்சுட்டே இருக்காங்க. அதுவும் அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. இங்க மகாபலிபுரத்துல எங்க திரும்பினாலுமே ஒரே கல்லால செஞ்ச வடிவங்கள் தான் நிறைஞ்சிருக்கு. ஊரே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. எந்த பக்கம் போனாலுமே அந்த வந்து ஸ்கல்ப்சர்ஸ், அவங்க செய்யற வேலைப்பாடு தான் வந்து நிறைய நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வாங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளோ டயர்டா இருக்குன்னு பாக்குறீங்களா? சைட் சீயிங் இன்னைக்கு ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம். ஸோ பேக் டு த ரெசார்ட். ரெஃப்ரெஷ் ஆயிட்ட அப்புறம் ஈவினிங் பீச்சுக்கு போற மாதிரி பிளான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ ரூம்குள்ளே என்டர் ஆனோடனே எங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருந்தது. பார்த்தீங்கன்னா பெட்டு மேலே வந்து கணேஷா உட்காந்துட்டு இருந்தாரு. நிஜமாவே வந்து எனக்கு அன்னைக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஃபெல்ட் ஸோ பிளஸ்ட். ஹவுஸ் கீப்பிங் வந்து ரூம் க்ளீன் பண்ணி கணேஷா மாதிரி டவலில் செஞ்சு பெட் மேலே வச்சுருந்தாங்க. கீழே பூ வேற வச்சுருந்தாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிளஸ்டாக நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லஞ்சுக்கு வந்து போயிடுவோம். ಓಡಿಯಾ ಕೀಳು ಒಡೆ ಸನ್ನಿದ ಪಾಪ ಅದು ಕೇಳ ಎಷ್ಟು ನೋಡು ಸನ್ನಿ. லஞ்ச் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே பீச்சுக்கு கிளம்பி வந்துட்டோம். பீச்சுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 2 சைடுமே பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் தான். ஸ்ட்ரீட் ஷாப் இருக்குது. ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஒரு ஃபியூ ஷாப்ஸ் மாத்திரமே நான் வந்து ஷூட் பண்ணி போட்டிருந்துருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்விங்கில் இருக்கிற ஷாப்ஸ் ஒரு 100 ஷாப்ஸ் கிட்ட இருக்கும். 2 பக்கமும் வந்து ஷாப்பிங் ஏரியா இருக்குது பீச்சுக்கு போகிற வழியில் ஃப்ரெண்ட்ஸ். நான் முடிஞ்ச வரைக்குமே கவர் பண்ணியிருக்கேன். நீங்களுமே அந்த ஷாப்பிங் பாருங்கள்.
30 rupeesங்களா? அந்த ஃபுல் இது எவ்வளோங்க? 120. சரி பீச் போயிட்டு வந்துடுறோம் சார், வந்து பார்க்கலாம். ரைட்டுங்க சார். பீச் கிட்ட வந்துட்டோம். எங்களுக்கு இந்த பீச்சில் இருக்கிற கேம்ஸ் ஆடணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அட்லீஸ்ட் இந்த ரிங்கு போடுறதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு 2 ரிங்கு ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனால் வந்துட்டு பேட் லக், எங்களுக்கு ஒரு கிஃப்ட்டுமே வரல. இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் ட்ரையாவது பண்ணோமே அப்படி ஒரு ஹாப்பி இருந்தது. அப்படியே பீச்சுக்கிட்ட போயிட்டோம். அங்கே ஹார்ஸ் ரைடிங் இருந்தது, நிறைய கூட்டம் இருந்தது. ஃபஸ்ட்டு செம்ம கூட்டமாக இருந்தது. நான் போய் ஒரு இடத்துல பேசாமல் உட்காந்துக்கிட்டேன். என்னோட பசங்களும் என்னோட ஹஸ்பண்டும் தான் வந்து வாட்டரில் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. என் பசங்களாம் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க, நான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு அம்மா வந்து ஜோசியம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜோசியம் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வேண்டான்னு சொல்லிடும், அவங்க இல்லைம்மா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே ஒவ்வொருத்தராக வந்து எனக்கு பார்க்க ஆரம்பிச்சு, என் ஹஸ்பண்டுக்கு, குழந்தைங்களுக்குன்னு எல்லாருக்குமே பார்த்தாங்க. அவங்களாவே கையை பிடிச்சி அவங்களா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அவங்க ஆசையை நம்ம வந்து இது பண்ண வேண்டாமேன்னு நாங்களும் வந்து சரின்னு சொல்லி எல்லாருமே கை கொடுத்து பார்த்தோம். அப்படியே அதை முடிச்சுட்டு அங்கே அப்படியே இருக்கிற ஷாப்ஸ் எல்லாம் வரும்போது ஒரு கிளான்ஸ் பார்த்தோம் இல்லையா, திருப்பி ரிட்டர்ன் போகும்போது உள்ளே போய் ஏதாவது ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு எங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ் நாங்கள் ஷாப் பண்ணோம். ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு சரி ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம், ரெசார்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஆட்டோ பிடிச்சிட்டு நாங்கள் அப்படியே ரெசார்ட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ செகண்ட் டே எக்ஸ்ப்ளோரிங் முடிஞ்சது. நாங்கள் ரெசார்ட்டுக்கு இப்போ என்டர் ஆக போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெசார்ட்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டு இருக்கோம். இப்போ நைட் எஃபெக்டில் உங்களுக்கு ரெசார்ட் டூர் உங்களோட ஷேர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பக்கியில் தான் போயிட்டுருக்கோம். அகஸ்டின் அண்ணா தான் எங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. எனக்கு இருக்கிற டவுட்ஸ்லாம் அந்த அண்ணாகிட்ட நான் வந்து கிளியர் பண்ண போகிறேன். அப்படி நீங்களும் வாங்க ரெசார்ட் டூரை பார்க்கலாம். ஸோ அண்ணா, இந்த ப்ராப்பர்ட்டி ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ வருஷம் ஆகுதுண்ணா? இது அரௌண்ட் 10 years ஆகுது மேடம். 10 years ஆகுது. எஸ் மேடம். ஓகே அண்ணா. ஸோ இங்கே எவ்வளோ ரூம்ஸ் இருக்குண்ணா டோட்டலி? இங்கே டோட்டலி 90 rooms இருக்குது மேடம். ஓகே, இந்த ஸ்வீட் ரூம்ஸ் 2 இருக்கு. இந்த வில்லாஸ் ரூம்ஸும் உங்களுக்கு ஒரு 28 rooms இருக்கு. பேலன்ஸ் டீலக்ஸ் ரூம்ஸும் உங்களுக்கு 48 rooms இருக்குது. அது வந்து இந்த மாதிரி இருக்குது. இது நியரஸ்ட் ஆக்சுவலி இந்த மகாபலிபுரம் லொக்கேஷனில் இருக்குது, மெயின் நம்மளுடைய இந்த ஏரியா. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, நமக்கு இங்கே கான்ஃபரன்ஸ் ஹால்னு இருக்குது நம்மளுக்கு. இந்த கான்ஃபரன்ஸ் ஹால் என்னன்னாக்கா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 பீப்புள்ஸ் உள்ள வந்து சீட்டிங் கெப்பாசிட்டியில் ஃபங்க்ஷன் பண்ணலாம். மெயினா இங்க பிக்கஸ்ட் இப்போ லாஸ்ட் ரீசெண்டா பெரிய ஈவெண்ட் நடந்ததுன்னா நம்ம செஸ் ஃபெடரேஷன், நம்மளுடைய லாஸ்ட் அந்த வேர்ல்ட் வைடு செஸ் ஃபெடரேஷன் நடந்தது இங்க. அந்த குகேஷ் வின் பண்ணது இங்க தான் நடந்தது. கரெக்ட். ஓகே அது இங்க தான் நடந்தது. இங்க ஓவரால் இந்த சிட்டில வந்து மெயின் பிக்கஸ்ட் ஹால்னு பார்த்தா இதுதான் நம்மளுக்கு ஃப்ரீ பில்லர்லெஸ் ஹால் மாதிரி இது. ஸோ அது ஒரு ஸ்பெஷல் இருக்கு மேடம். இங்கே ரெசார்ட் என்டர் ஆனோடனே பார்த்தீங்கன்னா கணேஷா நம்மளை வெல்கம் பண்ணிட்டு இருக்காரு. விநாயகர் உட்காந்துருக்காரு நம்ம ரைட் சைடில். அப்படியே இப்போ ரெசார்ட்குள்ளே போயிட்டு இருக்கோம். அப்படியே வாங்க, நம்ம டவுட்ஸ் எல்லாம் அண்ணாட்ட கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஈவென்ட் நடக்கிற ஹால் அண்ணாது? இதுதான் ஈவென்ட் நடக்கிற ஹாலு. ஸோ இதனுடைய என்ட்ரன்ஸ் வந்து அந்த சைடில் இருக்கு. சுற்றி எல்லா இடத்துலையும் என்ட்ரி இருக்கு, என்ட்ரி பாயிண்ட் இருக்கு. ஓகே, எவ்வளவு பேர் வந்து உட்கார முடியும்னா இந்த இது சீட்டிங் கெபாசிட்டி 2000 பீப்புள்ஸ். 2000 உட்கார முடியுமா? 2700 சாரி 2700. ஓகே, சோ மேரேஜ் ரிசப்ஷன் எல்லாமே பண்ணலாம் இல்லைங்களா? எல்லாமே பண்ணலாம். இங்க மெயின் ரீசன் வந்து நமக்கு பார்க்கிங் கெபாசிட்டி வந்து இங்க அதிகமா இருக்கு. இங்க சோ பார்க்கிங் ஸ்பேஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் பாருங்களேன். இங்க மட்டும் கிடையாது, இன்னும் பேக் சைடுல அந்த சைடுல இருக்கு நமக்கு செப்பரேட்டா அது ஒரு 4 ஏக்கர்ஸ்ல இருக்கு. சோ அந்த ஸ்பேஸ். இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தமா எவ்வளவு ஏக்கர்னா இருக்கும் ஃபுல்லாவே? இது டோட்டலி ஒரு 17 ஏக்கர்ஸ் மேடம். இன்னும் அரௌண்ட் 17 ஏக்கர்ஸ். 70 ஏக்கர்ஸ்.
இப்போ 10 இயர்ஸ் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி. Yes, ரீசெண்டா 10 இயர்ஸ் தான். ஷெரட்டனோட இது இல்லைங்களா? எஸ் ஷெரட்டன் இது மேரியட்டோட. இதோட பிரான்ச் வேற எங்கயாவது இருக்குங்களா? 4 பாயிண்ட்ஸ் அப்படின்றது இங்க மட்டும் தான் இருக்குங்களா? இல்ல சென்னையில நிறைய இடத்துல இருக்கு மேடம். சென்னையில ஓஎம்ஆர்ல இருக்கு. நம்ம ஓஎம்ஆர்ல 2 ப்ராப்பர்ட்டி இப்போ நியூலி ஒரு ப்ராப்பர்ட்டி ஓபன் ஆயிருக்கு. இது வேளச்சேரியில அது ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதை விட அது பழசுங்களா இல்ல எப்படி அது புதுசுங்களா? ஓஎம்ஆர்ல இருக்குது. ஓஎம்ஆர்ல இதோட பழசு தான் மேடம். அது சரி எக்ஸிஸ்டிங்கா இருக்கு. இது வந்து பிஃபோர் அர்னெக்ஸ்ல தான் அர்னெக்ஸ்லங்கிற கம்பெனி தான் அதை நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஓனர்ஸ் மாறி இருக்கணும். ஜோகோங்கிற கம்பெனி வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. சோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி 10 இயர்ஸா தான் இருக்கு. எஸ் மேடம் 10 இயர் கிராஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்த மெயின் என்ட்ரன்ஸ் அது கெஸ்ட் உள்ள என்ட்ரி. இது வந்து எக்ஸிஸ்டிங் கெஸ்ட் வெளியே போற ஓகேண்ணா. எக்ஸிட். சரி 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 சரி. இது வந்து நம்மளுடைய ஓப்பன் லான், நம்ம கிரீன் லான். நம்ம கெஸ்ட் வந்து மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. எஸ் எஸ் மேடம். இப்போ ரிசப்ஷன் மேரேஜ் எல்லாத்துக்குமே ஈவென்ட் எப்படி நம்ம ரெசார்ட்டே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்களா? நம்ம என்னென்ன இதெல்லாம் வேணும்னு சொன்னா அவங்களே எல்லாம் ஷூர் எல்லாமே நம்ம ஸ்கோப் ஈவென்ட் டீம் அவங்களும் பண்ணுவாங்க. இல்ல நம்மளுடைய ஃபெசிலிட்டி மேனேஜ்மென்ட் டீம் இருக்கு உங்களுக்கு தனியா இருக்காங்க. ஆல் ஃபெசிலிட்டி அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. இல்ல நம்ம கெஸ்ட் அவங்களுடைய வெளியிலேனா அவங்க போட்டு வந்தா நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க. எஸ் ஆமா. ஓகேனா. இது நம்மளுடைய செஸ் நடத்துறதுனால ஒரு முக்கியமான ஒரு லோகோக்காக நம்ம அந்த வால் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ நம்ம ரிசார்ட் உள்ள போயிடலாங்களா? ஓகே. நீங்க பாத்தீங்களா குகேஷ் பாத்தீங்களா? இல்ல மேடம், அப்ப நான் அதுக்கு முடிஞ்ச நான் ரீசன்ட்டா தான் ஜாயின் பண்ணேன். ஓ அப்படியா? அது மிஸ் பண்ணிட்டீங்க. மிஸ் பண்ணிட்டேன். ஒரு 3 மந்த் கழிச்சு தான் நான் இங்க உள்ள என்ட்ரி ஆனேன். ஓகே ஓகே ஓகே. சோ இப்போ நம்ம வந்து ரெசார்ட் ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். சோ அண்ணா சொன்ன மாதிரி இங்க 3 டைப்ஸ் ஆஃப் ரூம் இருக்கு. வில்லா இருக்கு, ஸ்வீட் ரூம் இருக்கு அண்ட் டியூப்ளெக்ஸ் ரூம் இருக்குங்களா? டீலக்ஸ் ரூம்ஸ் மேடம். டீலக்ஸ் ரூம். ஓகே. டீலக்ஸ் ரூம் இருக்கு, வில்லா இருக்கு, ஸ்வீட் ரூம் இருக்கு. ஸோ அப்படி நம்ம உள்ள போய் பார்க்க முடியாது. எல்லாருமே ஃபுல் ரெசார்ட்டுமே ஆக்குபைடா இருக்கு. இப்போ 90 ரூம்ஸ்மே ஆக்குபைட் ஃபுல்லா இருக்கு. அதனால அப்படி வெளியிருந்து நம்ம பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரைட் சைடுல ஸ்விம்மிங் பூல் இருக்கு. ரிசப்ஷன்ல இருந்து வெளியே வந்தாவே ஸ்விம்மிங் பூல்ல இருக்கும், வியூ இருக்கும். ஸோ இந்த நைட் வியூ பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. 2 பக்கமும் மரம் இருக்கு. அந்த காத்து அவ்வளோ அழகா சிலு சிலு சிலுன்னு அடிக்குது. இது டென்னிஸ் கோர்ட் மேடம். டென்னிஸ் கோர்ட். ஸோ எப்படின்னா இந்த இது வந்து பிளாக்கா இருக்கா? ஸ்வீட் ரூம்னா இந்த பிளாக், டீலக்ஸ் ரூம்னா அந்த பிளாக், அப்படி பிரிச்சு அப்படி. இது ஆக்சுவலி என்னன்னாக்கா இது எல்லாமே வில்லாஸ் ரூம்ஸ். நம்ம லோ பிரைஸ் ரேட் ரூம்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. இது சிங்கிள்ல ஒரு டபுள் பெட்ரூம்ஸ் அந்த மாதிரி இருக்கு. நம்மளுக்கு 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேலட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி சேலட் ரூம்ஸ் சொல்றாங்க. இது வந்து வில்லாஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. இன்னும் அந்த சைடுல இன்னும் 2 ரூம் இருக்கு. அது வந்து ஸ்வீட் ரூம்ஸ். ஓகே ஓகே. அந்த 2 ரூம் மட்டும் வித் ஸ்விமிங் பூலோட இருக்கு. அது பிரைவேட் ஸ்விமிங் பூல் இருக்கு. பிரைவேட் ஸ்விமிங் பூல் இருக்கு. 2 ரூம் தான் ஸ்வீட் ரூம். 2 ரூம் தான். அப்ப விவிஐபி ல வந்தா மட்டும் தங்க முடியும். கரெக்ட். ஓகே ஓகே. இப்போ வந்து ரெசார்ட் வந்து எவ்வளவு நாளைக்கு முன்னாடி புக் பண்ண முடியும்? ஒரு நாளைக்கு முன்னாடி புக் பண்ணிரணும் இல்ல வாக் இன் பண்ணா ரெசார்ட் ரூம் கிடைக்குமா? அது டிபெண்ட் ஆன் அது இத பொறுத்து மேடம். சீசன் பொறுத்து தான். சீசன் பொறுத்து இருக்கு. ஓகே. இப்போ சீசன் ஆஃப் சீசனா இருந்தா வாக் இன் பண்ணாலும் ரெசார்ட் ரூம் கிடைச்சிரும். எஸ் எஸ் எஸ். ஓகே. பீக் சீசனா இருந்தா கஷ்டம் இல்லைங்களா கிடைக்கிறது? எஸ் எஸ் எஸ். ஓகே. சோ இப்போ எத்தனை நாளைக்கு முன்னாடி புக் பண்ணணும்னா எப்படி புக் பண்ணணும்? எத்தனை நாள்? ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே புக் பண்ணணுமா? எப்படி பண்ணிக்கலாம் மேடம்? அந்த மாதிரி ஆஃபர் இருந்தா இன்னும் கம்மி பிரைஸ்ல நம்ம வந்து ரூம் புக்கிங் எடுத்துக்கலாம். ஓகே. அப்படி இல்ல நம்ம சடன் புக்கிங்னா நம்ம அந்த மாதிரி இருக்கு. இல்ல நம்மளுக்கு ரெஃபர்ல உள்ள நம்ம கான்டாக்ட்ல ஃபோன் பண்ணிட்டு நம்ம புக்கிங் எடுத்துக்கலாம். ஏதாவது டிஸ்கவுண்ட்லாம் கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுப்பாங்க மேடம். இதுல வந்து மேரியட்ங்கிற குரூப்ல வந்து சில பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த பாயிண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பண்ணுவாங்க. சரி சரி. இதுதான் நம்மளுடைய வில்லாஸ் ரூம் இருக்கிறது ஹையஸ்ட் ரூம். ஓகே ஓகே. 613 614 ரூம் தான். இது ஸ்வீட் ரூம்ன்றீங்க? ஸ்வீட் ரூம்ஸ். இதுல தனி ஸ்விமிங் பூல் இருக்கு. அது தனி ஸ்விமிங் பூல். உள்ள பார்க்கலாங்களா போய்? இப்போ இந்த ஃபுல்லா ப்ளே ஏரியா, ஸ்விங்ஸ், குழந்தைங்க விளையாடுறதுக்கு எல்லாமே இருக்கு. நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு இந்த ரெசார்ட். இது வந்து நைட் எஃபெக்ட்ல நான் உங்களுக்காக நான் வந்து டோர் பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்சா நான் டே எஃபெக்ட்லயுமே உங்களுக்கு நான் டோர் கொடுக்குறேன். இது வந்து லாண்ட்ரி போல இருக்கு. துணி ஓடிட்டு இருக்கு. லாண்ட்ரி, இந்த சைடு லாண்ட்ரி. ஸோ ஒவ்வொரு ரூமுக்கு அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஹேமக் போட்டிருக்காங்க. எல்லா பக்கமும் ஹேமக் இருக்கு.
இது வாக்கிங் ஸ்பேஸ். சாலட் புதுசா இருக்கு பேரு, சாலட் ஸ்டைல் ஆஃப் ரூம். இப்ப சாலட்ஸ்ல பாத்தீங்கன்னா பெட் தனித்தனியா தான் போட்டிருக்காங்க இல்லீங்களா? செப்பரேட்டா தான் போட்டிருக்காங்க. சிங்கிள் பெட்டா போட்டிருக்காங்க இல்லீங்களா? அதுல நமக்கு மாஸ்டர் பெட்டும் ஆப்ஷன் இருக்கு நமக்கு. ஓ அப்படிங்களா? ஆப்ஷன் இருக்கு. ஓகே ஓகே. சோ நம்ம எப்படி கேக்குறோமோ அந்த மாதிரி கொடுப்பாங்களா? ஆனா நிறைய பேத்துக்கு எங்களுக்கே தெரியலையேன்னா, நீங்க இப்ப சொல்லும் போது எங்களுக்கே தெரியுது. எங்களுக்குமே தனித்தனியா தான் இருக்கு பெட். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சிங்கிள் பெட்டா தான் இருக்கு. எங்களுக்கு மாஸ்டர் பெட் இருக்கவே தெரியல. மாஸ்டர் பெட் இருக்கு. சப்போஸ் ஜாயின் பண்ண சொன்னா ஜாயின் பண்ணி கொடுப்பாங்க அவங்க. ஓகே ஓகே ஓகே. எக்ஸ்ட்ரா பெட் கேட்டா எக்ஸ்ட்ரா பெட் கொடுப்பாங்க. அந்த ஆப்ஷன் இருக்கு. ஓகே. அப்ப எக்ஸ்ட்ரா பெட் சார்ஜ் பண்ணிடுவீங்க. கரெக்ட். ஓகே ஓகே. சோ ரெஸ்டாரண்ட் ஃபுட் பாத்தீங்கன்னா மிட் நைட் வரைக்குமே எவ்வளவு நேரத்து வரைக்கும் ஃபுட் கிடைக்கும்? 11 o'clock வரைக்கும். அதுக்கப்புறம் கிடைக்காது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அலக்காடு தான் நமக்கு. அது buffet time அதோட முடிஞ்சிடுது நமக்கு. இல்ல அதுக்கு மேல மிட் நைட் இப்ப 12 1 2 24 நீங்க நைட்ல எந்த டைம்ல கேட்டாலும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஓ 24 hours நம்ம ஏதாவது கேட்டாலும் நீங்க சமைச்சு கொடுத்துருவீங்க. அலக்காடுல நான் டைரக்டா ஆர்டர் பண்ண உடனே உங்களுக்கு டைரக்டா ரூம்ல டெலிவரி பண்ணிடுவாங்க. அது ஃபுல் ஓவர் நைட் ஃபுல்லாவே இருக்குங்களா? 24/7 இருந்துட்டே இருப்பாங்களா கிச்சன்ல? கிச்சன்ல இருப்பாங்க. நைட் டியூட்டி இருக்காங்க. நைட்ல என்ன அவைலபிலிட்டி இருக்கோ அதை பண்ணி உங்களுக்கு ரூம்ஸ்ல கொடுத்துருவாங்க. ரெஸ்டாரண்ட் அந்த டைம்ல உங்களுக்கு க்ளோஸ்ட் 11 o'clock. ஓகே சூப்பர்னா. இத ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இத கேள்விப்படுறோம். 24/7 கிச்சன்ல வர்க்கிங் ஆளுங்க இருப்பாங்கன்றது பெரிய விஷயம். அவங்க இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு. ஓகே குட். சூப்பர். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் ரெகுலரா ஒரு 7 o'clock. ஓகே. இங்க வேற என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குன்னா இந்த ரெசார்ட்ல 4 பாயிண்ட்ஸ்ல என்ன ஸ்பெஷாலிட்டி, என்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கு? இது தவிர்த்து ஆக்டிவிட்டிஸ் நம்ம ஈவினிங் வந்து நமக்கு குழந்தைங்களுக்கு வந்து அங்க நம்ம ஆக்டிவிட்டிஸ் மேனேஜர்ஸ் வந்து அவங்களுக்கு குழந்தைகளை வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்பதான் புதுசா பிளான் பண்ணிருக்கு நம்ம ஆக்டிவிட்டிஸ் புதுசா பண்றதுக்காக. உள்ளவே இப்ப நம்ம அந்த டென்னிஸ் கோர்ட் பார்த்தோம், அந்த பிளே ஏரியா, அந்த ஸ்விங்ஸ் அதெல்லாமே பார்த்தோம். அது மாத்திரம் தான் இருக்கு இல்லீங்களா குழந்தைங்களுக்குன்னு பார்த்தா? இப்போதைக்கு அது மட்டும் தான். ஆமா. ஓகே. சின்ன ஸ்விமிங் பூல் இருக்கு. ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. ஓகே. சோ இப்பதான் வந்து ஒவ்வொன்னா நீங்க டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க ஆக்டிவிட்டீஸ்ல குழந்தைங்களுக்கு என்கேஜ் பண்றதுக்கு. ஓகே ஓகே. அடுத்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. மேல அந்த ஜிம் இருக்கு மேல. அதுவே மெயின்டெனன்ஸ்ல தான் போட்டுருக்காங்க. அது ஆக்சுவலி ஆமா நியூ எக்யூப்மென்ட்லாம் வாங்கி இருக்கோம். ஓகே. அதனால ஒரு ரெனோவேட் மாதிரி பண்ணிட்டு சோ இப்ப எந்த ஏரியால இப்ப புது ப்ராப்பர்ட்டி லான்ச் பண்ண போறீங்கன்னு சொன்னீங்க? சென்னையில வேளச்சேரியில. ஆல்ரெடி OMRல இருக்கு. இப்ப வேளச்சேரியில ஓபன் பண்ண போறீங்க. ஓகே. அது ரெசார்ட் தான். எல்லாமே ரெசார்ட்டா இல்ல ஹோட்டலா? அது ஹோட்டல். இது வேளச்சேரியில ஹோட்டல் ஓபன் பண்றீங்க. 4 பாயிண்ட் ரிசார்ட் இது ஒண்ணுதான். ஓ ரெசார்ட் இது ஒண்ணுதான். OMRமே ரெசார்ட் கிடையாது. அது ரெசார்ட் கிடையாது, ஹோட்டல். அதுமே ஹோட்டல் தான். அது என்ன எவ்வளவு ஸ்டார்னா 5 ஸ்டாரா 3 ஸ்டார்? ரெண்டுமே 3 ஸ்டார். வேளச்சேரியும் 3 ஸ்டார் தாங்களா? ஓகேண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. ஓகே थैंक यू. ரொம்ப தேங்க்யூண்ணா. ப்ராப்பர்ட்டி டோர் நீங்களும் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். டோர் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ டின்னருக்கு வந்தாச்சு. டின்னர் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் பஃபே தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் வித் சூப். அன்றைக்கி நைட்டும் பார்த்திங்கன்னா ஒரு வெஜ் சூப் ஒரு நான்வெஜ் சூப் இருந்தது. சாலட் இருந்தது. வெஜ் சாலட் அண்ட் நான்வெஜ் சாலட் வச்சுருந்தாங்க. ஃபிஷ் ஃப்ரை, இது பார்த்திங்கன்னா வெஜிடபிள் கறி, நான், இது வந்து பொட்டேட்டோ ஃப்ரை, இது ஒரு வெஜிடபிள் கறி, நூடுல்ஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து பேக்டு பீன்ஸ் கறி, இது சாம்பார் சாதம், இது வந்து ஒயிட் ரைஸ், அப்புறம் ரசம், அப்புறம் கர்ட் ரைஸ் தனியாக வச்சுருந்தாங்க, அப்புறம் கர்ட், பப்பட், பிக்கிள்ஸ் அதெல்லாமே இருந்தது. டெசர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா மால்புவா வச்சுருந்தாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேரமலைஸ்டு பிளண்ட்னு சொல்லிட்டு ஒரு டெசர்ட் வச்சுருந்தாங்க. டின்னர் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் டே இன் மகாபலிபுரம் நல்லபடியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இதோட இந்த வீடியோ முடியுது. Today's quote is, "The only impossible journey is the one you never begin." தமிழ் அர்த்தம்,
அசாத்தியமான பயணம் என்பது நீங்கள் தொடங்காத பயணம் மட்டுமே. Keep supporting me, be positive and always keep smiling. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. Thank you for watching this video. Meet you soon. Bye.